சொர்க்கவாசல் நரகவாசல்னு பேர் வச்சிருக்கலாம். பச்சை சட்டையோட பிராண்ட் அம்பாசிடரான ஆர்ஜே பாலாஜன் அவருடைய நடிப்பில், சித்தார்த் விஸ்வநாத் அவருடைய டைரக்ஷனில், புதுப்பேட்டை செல்வராகவன் சாரோட நடிப்பில், அப்புறம் என்ன கிங் மேக்கர் நட்டி என்கின்ற நடராஜன் அவர், அப்புறம் கருணாஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய சொர்க்கவாசல் படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோ. சொர்க்கவாசல் அப்படின்னு படத்தோட டைட்டில் கேள்விப்பட்ட உடனே எனக்கு எங்கே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம காலேஜ் மெமரிஸ் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அப்படி ஒரு குரூப் ஒன்று இருக்கும். நம்ம பசங்க எல்லாமே வந்து பலான வீடியோக்கள் வந்து அனுப்புவானுங்க. நம்ம கேங்லேயே வந்து ஒருத்தன் ஜி முத்தி போய், ஜின்னா என்னென்னு உங்களுக்கே தெரியும்ல, ஜி முத்தி போய் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் அனுப்பக்கூடிய அந்த பலான வீடியோக்கள்லாம் பார்த்து நம்ம பரவசம் அடைஞ்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் படத்தோட அந்த டீசர் ஃபோட்டோஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இது சொர்க்கவாசல் இல்லைப்பா, நரகவாசல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. ஆமாம், ஏன்னா சென்னையில் இந்த 1990s நடந்த 1999 இது வந்து இந்த கேஸ் முடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த டைமில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட், நம்ம சென்னை மத்திய சிறைச்சாலை, சென்னை சென்ட்ரல் ஜெயில் இருக்கு இல்லையா, அங்கே நடந்த ஒரு உண்மையான கதையை தான் படமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது வந்து அதான் உண்மையான கதை அப்படின்னா அது வந்து அவ்வளோ ராவா அவ்வளோ அக்யூரேட் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு தேவையான சினிமா மசாலாக்கள், ஒரு ரொமான்ஸ் இருக்கும், ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், கிளைமேக்ஸில் ஒன்று இருக்கும், ஹீரோவோட கெத்து மூமெண்ட் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து தான் இந்த சொர்க்கவாசல் அப்படிங்கிறது வந்து டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் படம் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ படத்துக்குள்ளே போயிடுவோமா? அதாவது இந்த படத்துக்குள்ளே ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு அமைதியாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜி அவர்களை தேவையில்லாமல் வம்பிழுத்து பண்ணாத ஒரு குற்றத்துக்காக அவரை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அதான் தப்பே பண்ணாதவன், இது வரைக்கும் வாழ்க்கையில் ஜெயிலே பார்க்காதவன், ஜெயிலுக்குள்ளே போகணுன்னு யோசிச்சு கூட பார்க்காதவன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன வேதனைகளை வந்து அனுபவிக்கிறார். ரொம்ப நல்லவனாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா எப்படியெல்லாம் மாறுறான், அவனுக்குள்ளே என்னென்ன எண்ணங்கள்லாம் ஓடுது, என்னெல்லாம் பண்ண தோணுது, எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம்டாங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உள்ளே வருது. ஆஸ் யூஷுவல் இந்த ஜெயிலுக்குள்ளெல்லாம் ஒரு சில ஒரு தப்புகள்லாம் நடக்கும் இல்லையா. அதாவது ஆண் ஆசை பிடித்த அந்த ஆந்தைகள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆர்ஜே பாலாஜியை இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை வந்து டைரக்டர் வச்சிருக்கிறார். சும்மா ஜெயில் சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதுக்கு அம்சம் இதுக்கு அம்சம்லாம் இல்லாமல் ப்ராப்பராக ஜெயிலுக்குள்ளே புதுசாக ஒருத்தன் போனால், எந்த ஒரு தப்புமே பண்ணாத ஒரு நல்லவன் உள்ளே போனால் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறத கடைசி வரைக்கும் பயங்கரமாக ரைட் பண்ணி பயங்கரமாக காமிச்சிருக்கிறாரு சித்தார்த் ப்ரோ. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு. படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஹீரோ கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அவரை வச்சு தானே ப்ரொமோட் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் அவர் தான் வந்து ஸ்லேட்லாம் பிடிச்சி நிற்கிறாரு, லோகேஷ் கனகராஜ் கூட பிடிச்சி நின்னாரு, ஆர்ஜே பாலாஜி அவரோட ஃப்ரெண்டு அனிருத்லாம் வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கெல்லாம் கேட்க தோணும். ஆமாம், இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜிலாம் ஹீரோ கிடையாது. ஆர்ஜே பாலாஜி ஒரு ஒன் ஆஃப் த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். செல்வராகவன் சார் அவரும் இந்த ஒரு படத்தில் ஒரு ஹீரோ. நட்டி, எனக்கு தெரிஞ்சு நட்டி சார் வந்து கால் சீட் ரொம்ப கம்மியாக கொடுத்து சேர்லேயே ஷூட்டை முடிச்சிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், அவருக்கு வந்து ஒரே ஒரு சேரில் மட்டும்தான் அவரோட வேலையே, அது என்ன வேலை அப்படிங்கிறத படத்தில் பார்த்துக்கோங்க. ஸோ நட்டி சார் அவருமே வந்து இந்த படத்தில் ஒரு ஹீரோ. கருணா சார் இந்த படத்தினுடைய ஹீரோவோட ஹீரோன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரோல். இந்த இடத்துல மட்டும்தான் எனக்கு ஆர்ஜே பாலாஜி தேவைப்படுறாரு. மற்ற இடத்துல பாலாஜனை ஓரம் கட்டிட்டு இவங்கள தான் நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு இது ஃபஸ்ட்டு படமாமா சித்தார்த் பிரதருக்கு. அவர் வந்து சொல்லியிருந்தார் அந்த நாங்கள் ப்ரெஷ்ஷெல்லாம் பார்க்கும்போது, ரஞ்சித் சாரோட வந்து ஏடியாமா காலா கபாலி இதெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்களாமா. செம்மையாக எடுத்துருக்கிறாரு. ஃபஸ்ட்டு படம் எடுத்த அந்த ஒரு ஃபீல் வந்து யாருக்குமே கொடுக்காது. அதான் ஒரு பயங்கரமான குரு கிட்ட, ஒரு ரஞ்சித் சார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து வரும்போது அந்த படிப்பாளி எப்படி இருப்பார் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அந்த அவுட்டுமே வந்து கரெக்டாக காமிச்சிருந்தார். என்னப்பா சொர்க்கவாசல் அடிச்சு பயங்கர பாசிட்டிவாக போயிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நெகட்டிவுமே வந்து கொஞ்சம் தான் இருக்குது. என்ன நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, அப்படி இருந்திருக்கலாமோ இப்படி இருந்திருக்கலாமோன்னு கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து நம்மளை கொஞ்சம் டயர்டாக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக வந்து பூர்த்திப்படுத்திடும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் வந்து அல்ட்டி பயங்கரமாக எடுத்துருக்கிறாரு சித்தார்த். நான் வந்து இருட்டிலே வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தனி ஒருவனில் வந்து அவர் சொல்லுவார் இல்லையா, அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு நைட் போர்ஷன்ஸ் வந்து ஒன்று இருக்குது. அதுதான் படத்தினுடைய மைய கரு. அதை டெலிவரி பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது பிளாஸ்ட் ஆகும். தியேட்டரே வந்து இப்படி உட்காந்து என்னப்பா அப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் உட்காந்து பார்க்க வச்சிருக்கிறார் நம்ம சித்தார்த்து. பயங்கரம் ப்ரோ. நெகட்டிவ் பற்றி பேசுகிறது, நெகட்டிவ்லாம் சொல்ல முடியாது, சின்ன குறைகள் தான் வந்து அதை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த படம்லாம்
இப்போவே நல்ல படம், ரொம்ப சூப்பர் படம். அப்படி கொண்டு செலிப்ரேட் பண்ணி தீர்த்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. மற்றபடி செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் நிறைய கேள்விகளுக்கு விடைகள் சொல்லாமல் இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இதுக்கு இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு இது பதிலாக இருக்கலாம், இல்லை இது பதிலாக இருக்கலாம், அது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எப்படி அந்த ஒன்றுக்கு விட தெரியலையோ, இப்போ வரைக்கும் விட தெரியலையோ, இதுக்கும் விட தெரியாமே இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. அது யார் சொல்கிறார் அப்படிங்கிறது நீங்களே வந்து பாருங்கள். நிறையா இதை அப்படியே ஓப்பனாகவே விட்டுட்டாங்க. மேபி ரொம்ப நோண்ட வேண்டாம். ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் அப்படிங்கிறதுனால நிறைய அரசியல்வாதிகளோட இன்வால்வ்மெண்ட்டுமே இருக்கும். இந்த ஜாதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுமே வந்து இந்த ட்ரூ இன்சிடென்ட்டுக்குள்ளே இருக்குது. உண்மையாகவே அப்போ நடந்த டைமில் இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய நம்ம உள்ளே போயிட்டு தோண்டி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுனால, ஆமாம் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகும் இல்லையா? அதனால் இதை வந்து ஒரு மேலோட்டமாக நிறைய கேள்விகளுக்கு, நிறைய இன்சிடெண்ட்டுகளுக்கு பதில் இல்லாமல் முடிச்சிருக்கிற விதம் அப்படிங்கிறது இதை நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லலாம். இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜன் அவர்களுக்கு ஹீரோயினாக நடிச்சிருக்கக்கூடிய சானியா மலையாள மணிக்குயில், அவங்களுமே வந்து சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய தமிழ் படங்களில் வந்து நிறைய மலையாளம் ஆக்ட்ரஸை வந்து பார்க்க முடியுது. அது நல்ல விஷயந்தான். ஆமாம், அவங்களுமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தாங்க. ஜெயிலில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரமாக மிரட்டிட்டாங்க. அதுவும் முக்கியமாக இந்த டைகர் மணிங்கிற ஒரு கேரக்டர் சொன்னேன்ல, அவர் கூடலாம் 2-3 கதாபாத்திரங்கள் 2-3 கேரக்டர் வரும். அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த குக்கர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் டப்பு டப்புன்னு இந்த குக்கருக்குள்ளே பாப்கார்ன் போட்டு அப்படி வெடிக்கும். அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் வெடிக்கும் பாருங்கள், செகண்ட் ஹாஃப்லாம் வெடிக்கும் பாருங்கள், அப்படி பிளாஸ்ட் ஆகும். கருணா சார் இந்த படத்தில் அவரோட நடிப்பை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அவரும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஆர்ஜே பாலாஜனை பற்றி அவரோட நடிப்பை பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் மூச்சு முட்டை ரத்தம் சொட்ட கண்ணில் கண்ணீர் கக்க மூக்கு சொல்லி முன் வந்து பாயிற அளவுக்கு வந்து ஆர்ஜே பாலாஜன் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு. பயங்கரமாக வந்து எஃபோர்ட் எடுத்திருக்காரு. வலிக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தும் போது நமக்கு கொஞ்சம் வலிக்குதுக்காது, அப்படிலாம் இல்லை, நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜனுக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே அவர் அடி வாங்கும் போது பயங்கரமாக வந்து கத்துறாரு. அந்த ஒரு சில இடங்கள் மட்டும் கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லை டோன் சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. மற்றபடி எதுவுமே என்ன சொல்கிறது, குறையா வந்து எதுவுமே இல்லை. பயங்கரமாக வந்து நடிப்பெல்லாம் டெலிவரி பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜன் அவர்கள். வாழ்த்துக்கள் சார், நிறைய நல்ல படங்கள் இந்த மாதிரி உங்கள் கெரியரில் வர்றதுக்கு பெரிய விஷயம். நம்ம புதுப்பேட்டை செல்வராகவன் மட்டை பண்ணிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி செல்வா சார், அதாவது அவரால் காதல் படம் எடுக்க முடியும், ஒரு புதுப்பேட்டை மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்க முடியும், அதாவது அந்த காதல் கொண்டேங்கிற மாதிரி ஒரு லவ் படம், அதில் ஒரு சைக்கோத்தனத்தை கொடுக்க முடியும், 7G ரெயின்போ காலனி மாதிரியான ஒரு காதல் படம் எடுக்க முடியும், புதுப்பேட்டை மாதிரியான ஒரு ராவான ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுக்க முடியும், சொர்க்கவாசல் மாதிரியான ஒரு படத்தில் ஒரு கேங்ஸ்டராக நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல பரிமாணங்களில் வந்து செல்வராகவன் சார் வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து எனக்கு செல்வராகவன் சார் நடிப்பை தாண்டி அவரோட லுக் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க செல்வராகவன் சாரை. அந்த கண்ணு அப்பா பயங்கர எக்ஸ்பிரசிவாக இருக்குது. நடிப்புமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல கேரக்டர் நேம் வந்து நான் சொல்லலை, அந்த சூப்பராக இருக்கும் அவரோட கேரக்டர் வந்து நம்ம டிசப்பாயின்மெண்ட்டே பண்ணாது. ஒரு மாதிரி ஒரு ஒர்த்தான கெத்தான ஒரு கேரக்டர் செல்வா சார் வந்து பண்ணியிருக்கிறாரு. சூப்பராக இருக்குது. சொர்க்கவாசல் நரகவாசல்னு பேர் வச்சிருக்கலாம். என்ன படம் நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த இது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் கதைக்களம் நடக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப நரகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஒரே ஒரு கான்செப்ட். ஸோ மற்றபடி சொர்க்கவாசல் ரொம்ப சூப்பராக இருக்குது. தியேட்டர் போய் பார்க்கலாம். குடும்பத்தோடு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க, போய் பெரிய பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்து போய் ஜாலியாக உட்காந்து இந்த படத்தை வந்து பார்த்துட்டு நல்ல படம் பார்த்துருக்கோம்ப்பா அப்படிங்கிற ஒரு திருப்தியில் வெளியில் வரலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.